Yeah, this is Venkat for venkatfin.com. Intro முச்செல்லாம் this is Venkat. உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், ஏர்லி ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ணணும். நம்பர் வந்து venkatfin.comல இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். ரேண்டமாக மற்றவங்க மெசேஜோ காலோ பண்ணாதீங்க. பெட்டர் இக்னோர் மீ இன்ஸ்டெட் ஆஃப் தட். ஹேவிங் செட் தட், இந்த வீடியோக்கு லைக் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் கோல் ஒன்று இதுதான், எல்லாருமே நம்ம ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். பிகாஸ் ஐ ஹவ் ஃபேஸ் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இன் மை கெரியர். அப்புறம் இந்த ஒரு 2000 பேர்கிட்ட நம்ம பேசும்போது டே அண்ட் டே ஓட்ஸ் நிறைய பேர் ஃபினான்ஷியல் கன்சல்ட்டிங்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இட்ஸ் அபவுட் ஐ வில் டெல் அ ப்ராடக்ட் அண்ட் தேர் கோயிங் டு பை. அப்படி கிடையாது. இட்ஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் ஃபேமிலி. இட்ஸ் அபவுட் நோயிங் யுவர் ஃபினான்ஷியல் கோல்ஸ். யார் ஒர்க் பண்ணுறாங்க, யார் மேனேஜ் பண்ணுறாங்க, உங்களுடைய மைண்ட் செட் என்ன, இது எல்லாமே புரிஞ்சுட்டு நம்ம அவங்களுக்கு பர்சனலாக பேசுவோம். இதில் நான் கண்டுபிடிச்சது நிறைய என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு என்ன சொல்லுவோம், நம்ம லிட்ரஸி ரேட் ஜாஸ்தியாக இருக்கிற ஸ்டேட் இது. என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் ஒரு பொண்ணு, இஃப் அ கேர்ள் வாண்ட்ஸ் டு பில்ட் அ கெரியர் இன் தமிழ்நாடு, சி கேன் பில்ட். எந்த ஒரு பயஸும் இல்லாத ஸ்டேட்னா நான் சொல்லுவேன். மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா சர்டன்லி அது 1970s நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் நான் கண்டுபிடிச்சதில் 1970s 80s 90s இருக்கிற பேரண்ட்ஸை விட இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ், அதாவது நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு சில்ட்ரன் இருக்காங்க, ஒரு டாக்டரோ சன்னா இருக்குன்னா, நீங்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறீங்க. நிறைய ஃபேமிலி வந்து பயங்கர ட்ரெடிஷ்னலாக இருக்கிறாங்க. நிறைய அது வந்து நான் அப்சர்வ் பண்ணேன். ஸோ ஒரு விமன் ஒர்க் பண்ணுறதுனால ஃபேமிலியில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நான் அதுக்கு என்ன ஹிண்ட்ரன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அது வந்து பேசிக்கலி சைக்கலாஜிக்கல் தான் சொல்லுவேன் நான். அதாவது என்னென்னா, ரொம்ப இப்போ மேபி இந்த பயப்படுறாங்க ரொம்ப ஒரு சில பேரண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ தே சி திஸ் நியூஸ் அண்ட் ஆல். அதனால சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு நினைக்கிறேன். அது அப்புறம் இன்னொன்று என்னென்னா, பேரண்ட்ஸ் have become more and more orthodox than they were before 20 years. அதை நான் நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப அப்படியே பொத்தி வச்சிங்கன்னா கெரியர் பில்ட் பண்ண முடியாது உங்கள் டாட்டரால். எனிவே, தட் இஸ் வாட் ஐ வாண்ட் எக்ஸ்பிரஸ் ஹியர். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 20s இருக்க பசங்க நிறைய பேர் கன்சல்டிங் பண்ணுவாங்க. எதுக்கு? அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்காக, இல்லாட்டி அவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை 30sலேருந்து ஹஸ்பண்ட் தே கெட் மேரிட், அப்பவும் கன்சல்டிங் பண்ணுவாங்க ஏதாவது மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு. அப்போ நான் கேட்பேன், ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்பேன். இல்லாட்டி சிங்கிளாக பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் வேறு யாராவது அக்கா தங்கச்சி இருக்காங்களா, இல்லாட்டி அப்பா ஏர்ன் பண்ணுறாரான்னு கேட்பேன். எதுக்குன்னா, இன்கம் சோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கூட உங்களுக்கு பட்ஜெட் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக இதுதான் உங்களுக்கு வருஷம் கட்ட போகிறேன்னு சொல்லிடலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்பா அம்மாவுக்கு வாங்கும்போது இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அப்போ நான் கேட்பேன், நான் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது இன்கம் சோர்ஸ் இருக்கான்னு கேட்பேன், இல்லாட்டி ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்களான்னு கேட்பேன். வை? பிகாஸ் இது யாருக்கு இது பிரச்சனை வருதுன்னு நான் சொல்கிறேன். 50,000-60,000 கிலோ மந்த்லி இன்கமாக இருக்கும்ல, அவங்களுக்கு வந்துட்டு சிங்கிள் பிரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலி ஒன்று அந்த சிங்கிளாக இருக்க அந்த பையனோ இல்லாட்டி அந்த ஹஸ்பண்டோ இருந்தாங்கன்னா, அவங்க லாங் டேர்மில் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு நான் கவலையே படுவேன் நான். ஸோ அந்த தேடல் தான் வந்து தட் இஸ் மேக்கிங் மீ டூ திஸ் வீடியோ. தட் ஒய்ஃபும் அவங்க அவங்க அதாவது ஈவன் இஃப் அ கேர்ள் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங், அந்த ஃபேமிலி வந்து ஒரு படி மேலே உயர்ந்திருக்குங்கிறது என்னுடைய தட் இஸ் வாட் ஐ வாண்ட் எக்ஸ்பிரஸ். ஓகேவா? அதுக்கு எது ஹிண்ட்ரன்ஸ்னு நான் சொல்கிறேன், டைமிங் பண்ணுறது. நான் சொன்னல முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவர் ஆர்த்தடாக்ஸாக இருக்கிறது. இவங்க எதையோ பார்த்து பயந்துட்டு என்ன சொல்கிறதுனா, என்னோட ஒரு கோல் வைக்கிறது. என்னோட டாட்டருக்கு வந்து நான் 24 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன் யூ கேன் நாட். ஒரு எக்கானமி வந்து மேலே உயர 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 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தட்டில் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க, ஒரு டயர் 2 டவுன் வந்திருப்பீங்க, வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுவீங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு ஐடி செக்டரில் உங்கள் அப்பா ஒரு சின்ன சாதாரண வேலை பார்த்து நீங்கள் ஒரு நல்ல வெல்த்தியாக இருப்பீங்க. உங்கள் சில்ட்ரன் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் தெரியாது. அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க கோல்ஸை சேஸ் பண்ணி போவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அவங்களுக்கு நீங்கள் வந்து 24ல் நான் கல்யாணம் வைப்பாங்க எல்லார் வீட்லேயும் நடக்காது. எல்லாராலையும் அந்த ஸ்டேஜுக்குள்ளே தே ஒன்ட் பி ரெடி ஃபார் மேரேஜ். வைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா வெதர் இஸ் அ மேன் ஆர் விமன், தே ஷுட் பில்ட் அ கெரியர். ஒரு கெரியரில் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும். ஃபவுண்டேஷன் வந்ததுக்கப்புறம் தான் யூ ஷுட் திங்க் அபவுட் கெட்டிங் மேரிட். பட் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் டைம் பண்ணுறீங்க 24க்குள்ளே நான் என்னோட டாக்டர் கல்யாணம் வச்சுருன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே அவங்களுக்கு கெரியர் நிறைய கேர்ள்ஸ்க்கு இப்படி தான் ஆகுது. அவங்க ஏன் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு, தே ஆர் கெட்டிங் மேரீட் பிஃபோர் தே பில்ட் அ ஃபவுண்டேஷன் ஃபார் த ஜாப் மார்க்கெட். அதுதான் பிரச்சனை. இதை வந்து டைம் பண்ணாதீங்க. இப்போ ஐ வில் கிவ் யூ எக்ஸாம்பிள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 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 பர்டிகுலர் ஸ்டேஜில் வேலை வாங்கிட்டீங்க, ஒரு 10 பேர் கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதே மாதிரி உங்கள் சில்ட்ரனோட லைஃப் அமையும்னு நினைக்காதீங்க. அமைஞ்சால் ரொம்ப சந்தோஷம் தான், பட் அமையலாங்கிறதுக்காக கோவப்படாதீங்க.
பிகாஸ் நீங்கள் என்னதான் எக்கானமி ரொம்ப உயர்ந்து போனாலும் ஒரு சில பேருக்கு வந்து நாட் ஆல் சில்ட்ரன் ஆர் லக்கி. மேபி உங்கள் டாக்டருக்கு வந்து அந்த கெரியரை பில்ட் பண்ணுறதுக்கு டைம் ஜாஸ்தி ஆகலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராப்ளம். சம் கேர்ள்ஸ் கெட் மேரிட் பிஃபோர் தி பில்ட் அ கெரியர். அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். பிகாஸ் ஐ டூ ஃப்ரீலான்ஸ் ரிக்ரூட்டிங். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு ஒரு கண்டென்ட் ரைட்டிங்னு ஒரு பொசிஷனுக்கு நம்ம வந்துட்டு ஒரு 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 நம்பர் சொல்கிறோம். தே வில் இவங்க மேலே இந்த கேர்ள்ஸ் மேலே இருக்கிற தப்பு. உங்களுக்கு வந்து ஒன்று அடம் பிடிச்சி எனக்குன்னு ஒரு கெரியரை பில்ட் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லணும். இல்லை இஃப் யூ ஆர் கெட்டிங் மேரீட் அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் ஃபோர்ஸில் வரும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் யூ ஷுட் எக்ஸப்ட் லோ சேலரி. இது ஒரு ரெண்டாவது சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய பக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தங்களை வந்து அவங்க என்ன ஏர்ன் பண்ணுறாங்க வந்து ஜட்ஜ் பண்ணுறது. இவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி க்ரோ ஆவாங்க? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. தே ஷுட் எக்ஸப்ட் சம் ஜாப். தே won't accept that job because it is paying less. Then where will they grow? They won't grow. இது வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா தங்கச்சி 2 பேர் பேசுவாங்க. 2 பேருமே ஒர்க் ஃபோர்ஸில் இருப்பாங்க. சரிங்களா? அப்படி பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் நான் வந்து ஏன் ஒர்க் ஃபோர்ஸில் இல்லாத கேர்ள்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இது வந்து சொசைட்டியில் இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. இது உங்கள் ஃபேமிலி பற்றி பேசல நான். ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துக்கோங்க. இந்த 2000 பேர்ட்ட பேசியிருப்பேனா, வேரியஸ் செக்டார், ஐடி செக்டார் இருக்கலாம், கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களும் இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் செக்டார், ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் மாதிரி. நான் கேட்பேன், 70% ஆஃப் த ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா மென் ஆர் த ஒன்லி பிரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலி. அன்னைக்கு ஒரு வீடியோ அதை போட்டிருந்தா மென் தான் எல்லாம் சமாளிக்கணும். திஸ் லேடி கமிங் கமெண்டிங் யூ ஆர் ட்ரைங் டு யூனோ இம்ப்ரெஸ் மென். கிடையாது. திஸ் வீடியோஸ் கோல் இஸ் டு என்கரேஜ் விமன் டு ஃபைண்ட் எங்கே வந்து அவங்களுக்கு சேலஞ்ச் வந்து பார்த்து நீங்களும் ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கணுங்கிறத என்கரேஜ் பண்ணுறது தான் இந்த வீடியோட கோல். ஏன்னா இந்த மென் யோசனை பண்ணி பாருங்கள், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பாருங்கள், நான் பாசிட்டிவ் சைடு நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள், வென் விமன் இஸ் ஒர்க்கிங், ஒரு சில பேர் கன்சல்டிங் பண்ணுவாங்க. அவர் ஒய்ஃப் வந்து டீச்சராக இருப்பாங்க, இல்லை ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுவாங்க. 10 lakh 15 lakh மேலே ஆனுவல் இன்கம் இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20,000 25,000 earn பண்ணுவார் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணி. ஸோ இந்த ஃபேமிலி ரன் ஆகுறதே ஒய்ஃப் வச்சு தான். ஸோ திஸ் இஸ் த பாசிட்டிவ் சைட் ஐம் டெல்லிங் யூ. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு விமன் ஒர்க் பண்ணாங்கன்னா நிறைய ஒரு தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவங்களோட அப்பா அம்மாவுக்கும் அவங்களால நல்லது ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் தே ஆர் மேரிட், அவங்க சில்ட்ரனோட லைஃப் ஸ்டைலையும் ஒரு படி உயர்ந்து தான் இருக்கும். அண்ட் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிறைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஃப்ரீலான்சர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஒய்ஃப் வந்து ஃபுல் டைம் ஜாபில் இருப்பாங்க. ஸோ தட் இஸ் த மேஜர் ரீசன் வை மெனி மென் கம் இன் டு பிஸ்னஸ் இட் செல்ஃப். ஏன்னா ஒய்ஃப்க்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இயர் ஆல்சோ ஒய்ஃப் பிளேஸ் அ மேஜர் ரோல் பாசிட்டிவ்லி. கரெக்டாக? ஒரு சில பேர் நான் பார்த்துருக்கேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேருமே பிஸ்னஸ் பண்ணுவாங்க, வெவ்வேறு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒரே பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி பாசிட்டிவ். இன்னொரு ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள், 2-3 பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து லே ஆஃப், அதாவது வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஒய்ஃப் வந்து தே வுட் ஹவ் கண்டினியூ த ஒர்க். அவங்களுக்கு வேலை இன்னும் இருக்கும். ஸோ ஃபேமிலி ரன் ஆகுறது ஒய்ஃப் வச்சு தான். ஸோ இத்தனை எக்ஸாம்பிள் நான் எதுக்கு கொடுக்குறேன்னா, ஓகே நம்ம விளம்பரத்தை விட்டுருவோம். திஸ் ஆர் த அதர் ஒர்க். டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் டிஸ்க்ளைமர் படிக்க வேண்டாம். பட் எனக்கு மனசில் இது பட்டுச்சு. பிகாஸ் ஐ வாஸ் டூயிங் ரெக்ரூட்டிங், ஐ டூ ஃபினான்ஷியல் கன்சல்டிங், சம்டைம்ஸ் கெரியர் கவுன்சிலிங் பண்ணுவேன் நான். நிறைய பேருக்கு தெரியாது அந்த சேனலில். அப்போ நான் பார்த்தது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து 60 வயசு வரை போதும் அப்படிம்பாங்க. ராங். வேணும்னா 65 வயசு வரைக்கும் வாங்கிக்கோங்கன்னு கொடுத்துருவேன் நான். பட் நான் 80 பேருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கேன்னா அத்தனை பேருக்கும் நான் 80 வயசு 70 வயசு அட்லீஸ்ட் 75 வரைக்கும் கொடுத்துருக்கேன். என்ன சொல்லுவேன்னா, உங்கள் சில்ட்ரனுக்கு வந்து நீங்கள் செட்டில் ஆன மாதிரியே உங்கள் சில்ட்ரன் செட்டில் ஆவாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்ட்ரா பஃபர் கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். இது உண்மை. எக்கானமி நல்லா இருக்கும் போது கூட தீஸ் சில்ட்ரன் வில் ஹாவ் கன்ஃபியூஷன். ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் அவங்க படலை. அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வேறு. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க, ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்டஸில் இருப்பீங்க. அவங்க கஷ்டப்படாமல் வளர்ந்துருப்பாங்க உங்கள் சில்ட்ரன். ஸோ அவங்களுடைய மைண்ட் செட் எல்லாம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு கரெக்டான கெரியரை பிக் பண்ணல அப்படின்னா மறுபடியும் இன்னொரு மாஸ்டர்ஸ் 2 மாஸ்டர்ஸ் கூட படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இன்னும் யூஎஸில் இந்த மாதிரி நிறைய நடக்குது. அதாவது நம்ம ஆளுங்க இங்கேருந்து போகிறாங்க இல்லையா, ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் அங்கே இருப்பாங்க அமெரிக்காவில். அவங்க சில்ட்ரன் அமெரிக்காவில் பிறந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து 25 வயசில் இன்னும் வேலை வாங்காத சில்ட்ரன் நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் நான் கொஞ்சம் கெரியர் கவுன்சிலிங் பண்ணுவேன்.
என்னன்னா தே வில் டூ ஒன் பேச்சுலர்ஸ் another மாஸ்டர்ஸ், அதில் வேலை கிடைக்கலன்னா இன்னொரு மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் தட் வில் டேக் another 5 years to complete. ஸோ இந்த மாதிரி இந்தியாவுடைய எக்கானமி மேலே வரும்போது இங்கேயும் சில்ட்ரனுக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும். ஸோ கிவ் லாட்ஸ் ஆஃப் பஃபர் டு யர் சில்ட்ரன் டு க்ரோ இன் their கெரியர். அதே மாதிரி டைமிங் பண்ணாதீங்க. ரிலேஷன்ஷிப்பை டைம் பண்ணவே முடியாது. ஹவு கேன் யூ திங்க் யுவர் டாட்டர் வில் மேரி அட் 24? இது வந்து இஃப் இட் ஹேப்பன்ஸ் பி ஹாப்பி, இஃப் இட் டசன்ட் ஹேப்பன் அந்த அந்த பாலிசிஸில் கிளியராக, பிரின்சிபலில் கிளியராக இருங்க. ஒரு கெரியரில் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும். ஆஃப்டர் தட் இஃப் ஷி இஸ் மேரிங், அவங்க லைஃப்பை அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் இன் திஸ் வீடியோ. மை கோல் இஸ் டு என்ஷூர் ஒரு 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 ஃபேமிலியில் எல்லாருமே ஏர்ன் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி விமென், மென், அவங்க அக்கா தங்கச்சி அவங்களும் வந்து ஒர்க் ஃபோர்ஸில் இருக்காங்க, இல்லாட்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களும் ஒர்க் ஃபோர்ஸில் இருக்காங்க போது என்னென்னா அந்த ஃபேமிலியோட ஸ்டேட்டாக ஒரு படி மேலே இருக்கும், இந்த ஸ்டேட்டுடைய ஸ்டேட்டாக ஒரு படி மேலே இருக்கும். இந்த நாடு வந்து ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கணும். ஒர்க் ஃபோர்ஸில் இருக்க தான் வந்து கண்ட்ரியோட எக்கானமி க்ரோ ஆகும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சில பேர் கவர்மெண்ட் செக்டார்லேருந்து பேசும்போது நான் சொல்லுவேன், ஒய்ஃப் என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்பேன், அவங்களையும் ஏதாவது ஒர்க் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அவங்க பர்சனல் லைஃப்பில் போய் நான் இன்டர்ஃபியர் பண்ணி சொல்கிறது கிடையாது. அது வந்து ஆத்மார்த்தமாக நான் சொல்கிறது. என்னென்னா நான் எப்படி யோசிப்பேன்னா, ஒரு சில கவர்மெண்ட் செக்டர் ரொம்ப நேர்மையாகவும் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த என்ன சொல்கிறது, லஞ்சம்லாம் கூட வாங்க மாட்டாங்க. அவ்வளோ நேர்மையாக இருந்து அவங்க எப்படி அந்த கவர்மெண்ட் செக்டரில் ஒரே பெட்வினர் ஆஃப் ஃபேமிலியாக சமாளிப்பாங்கன்னு நான் யோசிப்பேன். ஸோ அதனால ஒய்ஃபும் ஏதாவது அவங்கள வந்து ஒர்க் பண்ண சொல்லுங்கன்னு நான் சொல்லுவேன். நாட் தட் ஐ எம் இன்டர்ஃபியரிங் இன் தியர் லவ், பட் இன் தியர் லைஃப். பட் ஐ சே இட் ஃப்ரம் த பாட்டம் மை ஹார்ட். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. Women who are working, single women or who's the are married women, அவங்க என்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ரேதர் தென் women who are not working. ஆப்வியஸ்லி அது உண்மை, அது கரெக்டு தானே. அது women who are working only will be speaking about finances, how to manage their finances. மாதத்துக்கு 1 or 2 பொண்ணுங்களாவது எனக்கு அப்பா அம்மா ஹெல்த் இன்சூரன்ஸ், அவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறது கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா விமென்க்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும், அவங்களோட லைஃபோட ஒர்த்தே வந்து தெரியாத அளவுக்கு தான் வாங்கி போயிடுச்சு. ஸோ அதனால் ஐ பிலீவ் ஐ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் திஸ் இந்த வீடியோ. யாரோ ஒருத்தங்களுக்கு அது ஸ்பார்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இருந்தீங்கன்னா முயற்சி பண்ணுங்கள், இன்னுமே உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். யூ வில் க்ரோ இன் யுவர் லைஃப். ஸோ அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆலமரம் மாதிரி உங்கள் நிழலில் எங்கள் குழந்தைங்க இருக்கணும்பாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்குறதுக்கே சொல்கிறதுக்கு ஆளுக இல்லை இப்போ. ஸோ ஐ தாட் ஓகே, ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் திஸ் தட் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் ஏர்ன் பண்ணணும், உங்கள் வீடு வந்து நல்லா, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் வை ஐ வாண்ட் டு மேக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.